யூடியூப்ல நான் பண்ண பெரிய மிஸ்டேக், என்னோட அக்கௌண்ட்டை பெர்மனெண்ட்டாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. என்ன பண்ண 2 மேஜர் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அது 2யும் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் யூடியூப் சேனலில் மானிட்டைசேஷன் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணிட்டு அப்புறம் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட சேனல் சஸ்பெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அண்ட் உங்களோட பேமெண்ட் ஹோல்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நான் எப்படி தானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தேன். 2.5 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணி எல்லாமே ப்ராப்பராக போயிட்டு இருந்துச்சு. எந்த ப்ராப்ளமே இல்லாமல் இருந்துச்சு. பட் எனக்கு வந்து ஒரே ஒரு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் மட்டும் இருந்துச்சு. ஸோ அதுவுமே ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு. பட் நான் பண்ண பெரிய மிஸ்டேக் எங்கே அப்படின்னா, மானிட்டைசேஷன் அப்ளை பண்ண போகும்போது பேங்க் டீட்டெயில்ஸில் ஒரு இஷ்யூ பண்ணிட்டேன். என்ன இஷ்யூ அப்படின்னா, நான் என்னோட ஃப்ரெண்டும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சேனலுக்கு தான் ஃபஸ்ட்டு மானிட்டைசேஷன் அப்ளை ஆனிச்சு. அதுக்கு என்னோட அட்ரஸே சேம் அட்ரஸ் கொடுத்து அவங்களுக்கு வந்து கூகுள்லேருந்து லெட்டர் வந்துச்சு. ஸோ அது எல்லாமே அப்ளை பண்ணி எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. அதில் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா, பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து என்னோட பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ அது எதுவுமே ப்ராப்ளம், என் ஃப்ரெண்டு தான். ஸோ அவங்க தான் கொடுக்க சொன்னாங்க. ஓகே, தென் என்னோட சேனலுக்கும் மானிட்டைசேஷன் அப்ளை ஆனிச்சு. அதே அட்ரஸ் கொடுத்தேன், அதே அட்ரஸ்க்கு மறுபடியும் லெட்டர் வந்துச்சு. அதுக்கப்புறம் அதை அப்ளை பண்ணிட்டு அதுலேயும் இதே சேம் பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்தேன். பட் எனக்கு யாருமே சொல்லலை, யார்கிட்டையும் அந்த அளவுக்குலாம் எனக்கு பழக்கம் இல்லை. ஸோ அந்த மாதிரி ரொம்ப நான் பாலிசி வயலேஷன்லாம் படிக்கலை. ஸோ இப்படிலாம் இஷ்யூ ஆகுமா நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தேன், ஸ்மூத், எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆட்சன்ஸில் எல்லாமே எனக்கு டாலர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஐ எம் ஹாப்பி. சம்டைம்ஸ் வந்து ஏதாவது எரர் வரும், இதை இந்த டேக்ஸ் இன்ஃபோ வந்து ஆட் பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லுவோம். அது எல்லாமே போயிட்டுருக்கு. ஆனால் லாஸ்ட் வரைக்கும் பேங்க் டீட்டெயில்ஸை சேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லவே இல்லை. கடைசியாக பேமெண்ட் $101 ரிசீவ் ஆனிச்சு. பேமெண்ட் ரெக்வஸ்ட் ஆயிடுச்சு, ப்ராசஸில் இருக்குது. வித்தின் அ மந்த் எனக்கு ரிசீவ் ஆக போகுது. அப்போது ஒரு இஷ்யூ வருது, உங்களோட பேமெண்ட்டை ஹோல்ட் பண்ணியிருக்கோம், உங்களோட அக்கௌண்ட்டை டூப்ளிகேட் அக்கௌண்ட் அப்படின்னு வந்து ஃபைன் பண்ணியிருக்கோம். நீங்கள் டூப்ளிகேட் அட்ரஸ், டூப்ளிகேட் நேம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, டூப்ளிகேட் பேங்க் அக்கௌண்ட் ஆல்சோ நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களோட பேமெண்ட்டை ஹோல்ட் பண்ணியிருக்கோம், உங்களோட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் டெம்பரவரி சஸ்பெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு போட்டாங்க. தென் நான் அப்பீல் கொடுக்குறேன், அப்புறம் கான்டாக்ட் ஃபார்ம் ஃபில் பண்ணுறேன். ஸோ எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன். பட் என்னோட அக்கௌண்ட்டை வந்து ரெக்கவர் பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு 1 மந்த்க்கு அப்புறம் எனக்கு வந்து பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகுது. $101, அந்த $101.some எனக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் ரிசீவ் ஆகுது. ஓ செம்ம ஹாப்பினா, என்னடா பேமெண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னு. அப்புறம் பார்த்தா வித்தின் 15 days என்னோட யூடியூப் சேனல் பெர்மனெண்ட்டாக ரிமூவ் ஆகுது. எதுக்காக ரிமூவ் ஆகுதுன்னா, 3 கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்திருக்கு. ஸோ என்னோட அக்கௌண்ட் வந்து பெர்மனெண்ட்டாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. செகண்ட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நான் சம் கண்டென்ட் வந்து பாலிசி வயலேஷனுக்கு எதிராக இருந்திருக்கு. பட் அந்த வீடியோஸ்லாம் நான் ரிமூவ் பண்ணியும் யூடியூப் வந்து பெர்மனெண்ட்டாக என்னோட அக்கௌண்ட்டை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் நிறைய அப்பீல் கொடுத்து பார்த்துட்டேன், நிறைய கான்டாக்ட் பண்ணி பார்த்துட்டேன், இம்பாசிபிள். ஸோ நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஒரே ஒரு சேனலுக்கு உங்களோட அட்ரஸ், உங்களோட பேன் கார்டு, உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸை கொடுங்க. வேறு எதுக்கும் இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கீங்களான்னு யோசிச்சுக்கோங்க. அப்படி கொடுத்துருந்தீங்கன்னா அந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நியூ ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணுங்கள். திஸ் இஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஸோ உங்களோட சேனல் வந்து இந்த மாதிரி சஸ்பெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கும், உங்களோட பேமெண்ட்டை ஹோல்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கம்பல்சரி பாலிசி வயலேஷன் அண்ட் கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வராமல் உங்களோட சேனலை வந்து பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா நம்மளால் எதுவுமே நம்ம யூடியூப் கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ண முடியலை. அப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணாலும் பாசிபிளாக தெரில. ஏன்னா நம்ம பண்ணுறது எல்லாமே ஒரு நோ ரிப்ளை மெயிலாக தான் வருது. ஒரு பர்சன் வந்து நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டட் ரிப்ளையாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் சேனல் வச்சுருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக உங்களோட கண்டென்ட்டை 1க்கு 10 தடவை பார்த்து அதில் எதுவுமே ப்ராப்ளம் இல்லையான்னு வெரிஃபை பண்ணிட்டு நீங்கள் அந்த வீடியோஸை வந்து அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணும்போதுலாம் நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமே இல்லாமல் தான் இருக்குது. பட் இன் ஃப்யூச்சரில் அது ப்ராப்ளம் ஆகிடுது. நான் 233 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன். எல்லா வீடியோஸ்க்கும் எனக்கு அப்லோட் பண்ணும்போது காப்பிரைட் கிளைமோ இல்லை காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ எந்த இஷ்யூமே காட்டல. பட் எனக்கு பேமெண்ட் எப்போ வர்றதுன்னு எனக்கு அந்த மெசேஜ் வந்துச்சோ அதுக்கப்புறத்துலேருந்து ப்ராப்ளம் தான். ஸோ யூடியூப் கிட்டேயும் நான் ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், ஒரு ப்ராப்ளம்னா
ஒரு ஹியூமனாக இருந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னோட 2.5 years எஃபர்ட் வந்து ஒன்றுமே இல்லாமல் நில்லாயிருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கீங்க, ஏர்ன் பண்ணுறது எப்படி, நீங்கள் நெக்ஸ்ட்டு ஏர்ன் பண்ண முடியாமல் நிறைய பேர் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க, பட் அவங்களுக்கு எப்படி ஏர்ன் பண்ணணும்னே தெரில. ஸோ எல்லாத்துக்கும் உங்களை ஹெல்ப் பண்ணி உங்களை க்ரோ பண்ணுறதுக்கு நான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட் மீ.